ரைட்டு, நான் பிகினராக இருக்கிறப்ப ஒர்க் அவுட் முடிச்சுட்டு சில முட்டாளான விஷயத்தெல்லாம் பண்ணேன். அது என்னன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை பாருங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? வணக்கம் கைஸ். இன்ச்சு பை இன்ச்சா மசில் மாஸ் ஏற்றுற பயணத்தில் இது டே 4. இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட் டே தான். ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த முட்டாளான விஷயம் ரெஸ்ட் டே பற்றி தான். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறேன். சரி, நான் பிகினராக இருந்தப்போ வாரத்தில் 7 நாள்னா 7 நாளும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சொல்கிறதுக்கும் யாரும் இல்லை, 7 நாளும் பண்ணால் மசில் எல்லாம் பெருசாகும்னு நினச்சிட்டு பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் நான் பண்ண தப்பு. ஒரு பிகினராக இருந்தால் அட்லீஸ்ட் 3 to 2 days ரெஸ்ட் டேஸ் கண்டிப்பாக எடுக்கணும். அண்ட் இதே இன்டர்மீடியேட் இல்லைனா அட்வான்ஸ் லிஃப்டராக இருந்தால் அவங்களோட இன்டென்சிட்டி அண்ட் வால்யூமை பொறுத்து அவங்களோட ரெஸ்ட் டேஸ் மாறும். சரி, மசில்ஸ் ஆர் நாட் பில்ட் இன் ஜிம், இட்ஸ் பில்ட் இன் ரெஸ்ட் டேஸ்ன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். சரி, நீங்கள் ஜிம்மில் போயிட்டு நல்ல இன்டென்சிட்டி அண்ட் வால்யூமோட தாறுமாறாக ஒர்க் அவுட் பண்ணால் உங்கள் பாடியில் மைக்ரோ டேர்ஸ் ஆகும். அப்போது அதுக்கு தகுந்த ப்ரோட்டீனை உங்கள் பாடி கொடுத்தா மட்டும்தான் மசில் எல்லாம் ரெக்கவர் ஆகும். அப்புறம் இந்த எல்லா ப்ராசஸும் நடக்கிறது அந்த ரெஸ்ட் டேஸில் தான். சரி, ரெஸ்ட் டேன்னு சொல்லி வீட்டில் படுக்காமல் கார்டியோ ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.